அரவிந்தன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அரவிந்த். இப்போ நம்ம இந்த வீடியோல நவாப்போட சமாதியை தான் பார்க்க போறோம். நவாப்கள் யாரு? 1692 இருந்து 1855 வரைக்கும் ரூல் பண்ணவங்க தான் நவாப். அந்த காலத்துல சவுத் இந்தியாவை கர்நாடிக் அப்படின்னு சொல்லி தான் அழைப்பாங்க. அதனால தான் இவங்கள கர்நாடிக் நவாப் அப்படின்னு அழைச்சாங்க. இப்போ நம்ம யாரோட சமாதி பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சதத்துல்லா கான். இவரோட சமாதியை தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த சமாதியை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம கூட காலேஸ்வர் சார் இங்க இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க எவ்வளவு நாளா இதை பாதுகாப்பு? இது ஆங்கிலேயர் காலத்திலிருந்து முடிஞ்ச பிறகு ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்னாடி இந்த நவாப்கள் இவங்க ஆண்ட போது இந்த மசூதி கட்டுறாங்க. இந்த மசூதி கட்டும்போது 1971 இவர் இறக்குறாரு. நவாப் சாதுல்லா 1972 இதை கட்டி முடிக்கிறாங்க. இந்த நவாப் ஆண்ட பரம்பரையில் இவர் ஒரு முக்கியமான ஒரு இவர் இந்த மசூதியை கட்டி முடிக்கிறாரு. இவர் பேரில் இங்கிருந்து தான் ஆற்காடுகளோட வம்சம், இந்த நவாப்களோட வம்சம், ஆற்காடு நவாப்னே பேர் வருது. இந்த மன்னர்கள் ஆண்ட பரம்பரையில் இவரும் ஒருத்தர். இது பச்சைக்கரால் கட்டப்பட்டது. உள்ள இருக்கிற சமாதி சங்கே மர்மருங்கிற கல்லுனால கட்டப்பட்டது சமாதி. இவங்களோட வம்சம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு வரலும் ஆற்காடு நவாபோட வாரிசுகள் சென்னையில் ராயப்பேட்டையில் இருக்காங்க. அவரோட நேரடி பார்வையில் முகமது அலி என்ற ஒரு இப்போ கூட இளவரசராக இருக்காரு. சென்னையோட மேயர் அவர் இருக்காரு. அவருக்கு தான் இந்திய கவர்மெண்ட், இந்திய அரசாங்கம் நவாபுங்கன்ற ஒரு அங்கீகாரத்தை அளிச்சுது. அவங்க பெரியவங்களுக்கு தான் அளிக்கப்பட்டது. இப்போவும் உயிரோடு இருக்காரு. அவரோட பராமரிப்பில் தான் மசூதி இந்த கண்ட்ரோல் எல்லாம் நடக்குது. குழந்தைங்க படிக்கிறாங்க. 36-37 குழந்தைங்க மதரசான்ற பேரில் படிக்கிறாங்க. 5 வகுப்பு தொழுகை நடக்குது. அது சம்பந்தமான இந்த தெரு மொத்தமே நவாபுக்கு தான். எதிர்க்கு இருக்கிற மொத்த சொத்துக்களும் ஆற்காடு நவாபோடு தான். தற்சமயம் அவங்க கை சேர்த்து அந்த சொத்துக்களை பாதுகாத்து பராமரிச்சு வராங்க. சார், நவாப்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல சவுத் இந்தியா ஃபுல்லா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவரோட சமாதி இங்க இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம ஊர் மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருந்தெல்லாம் வந்து விசிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் வந்து? எல்லா ஊர்லயும் வரும். எல்லா ஃபாரினர்ஸும் வரும். மகாபலிபுரம் வரவங்க, பிரெஞ்சுக்காரங்க, பிடெக் பண்றவங்க, அங்க பண்றவங்க, வெளிநாடுகள்ல பிடெக் பண்றவங்க, இவங்களோட சரித்திரத்தை ஆராயணும்னு நினைக்கிறவங்க, டெல்லிக்கு வரவங்க மொத்த பேருமே இங்க வந்து போவாங்க. வந்து பார்ப்பாங்க, சர்ச் பண்ணுவாங்க, போட்டோஸ் எடுத்துட்டு போவாங்க, கலெக்ட் பண்ணிட்டு போய் கொடுப்பாங்க. நவாப்கள்ல இவங்க எல்லாம் முக்கியமானவங்க. நவாப்கள்ல முக்கியம். இப்போ இந்த நவாப்போட சமாதி இங்க இருக்குன்னு தெரிஞ்சதும் நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களாம் எந்தெந்த டைம்ல வந்தா விசிட் பண்ணலாம்? எப்போ வேணா வரலாம். அது தப்பு ஒன்று. 9 மணி வரலாம். ஏன்னா குழந்தைங்க படிக்கிறதுனால 9 மணிக்கு 9:30 மணிக்கு மூடிடும். தொழுகை நடந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மாஸ்க்கு மூடிடும். மாஸ்க்கு மூடிடுறதுனால வெளியே இருக்கிற கேட்டுகளை மூடிடும். காலையில் ஒரு 5 மணிலேருந்து எப்போ வேணா வந்து கால் பண்ணாங்க. நான் வந்து இன்னாருக்கு திறந்து விட்டு பார்த்துட்டு போவேன். ஏன்னா யாரும் உள்ள தேவையில்லாமல் என்ட்ரி ஆகக்கூடாதுக்காக பாதுகாப்பு. குழந்தைங்க படிக்கிறதுனால பாதுகாப்பு. முகமது அலிக்கு பிறந்தவர் தான் முகமது சாஹித். முகமது சாஹித் தான் முகலாய சாம்ராஜ்யத்தோட கடைசி கவர்னர். முகமது சாஹித் சதத்துல்லா கான் அப்படின்ற பட்டத்தோட கர்நாடிக் நவாப்பா நியமிக்கப்படுறாரு. இப்போ நம்ம அவரோட சமாதி முன்னாடி தான் உட்காந்துருக்கோம். இதை நினைக்க சொல்ல எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இவர் சொன்னார் பாத்தீங்களா ராயப்பேட்டில் இருக்காங்கன்னு. அமீர் மஹால்ல ஆசிஃப் அலி அவர் தான் அங்க இருக்காரு. அவர் இன்னும் இருக்காங்க. அதாவது நம்மள ஆண்ட நவாப்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை நினைக்க சொல்ல ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பச்சைக்கல் மசூதினாலே இது இந்த மாதிரி மசூதி தான் இருக்கும். பச்சைக்கல் மசூதின்றது இங்க மட்டும் தான் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆமா ஆமா, இங்க மட்டும் தான். இந்த கல்லும் இங்க மட்டும் தான். இந்த கல் அவர் கட்டப்பட்ட இந்த கல் இருக்குது இங்க இல்லை. இது பேரே சங்கிய மரம். துடைக்க ஷைனிங் வரும். அதனால இங்க மட்டும் தான் இந்த கல். இந்த கல் அவங்க எங்கிருந்தோ அந்த காலத்துல உழைச்சி அவருக்குன்னு 1 வருஷம் இது கட்டியிருக்காங்க. அந்த காலத்துல உள்ள சமாதியா இருக்கிற கல் சங்கே மர்மர்னு பேர் இருக்கு. அந்த கல் இங்க எங்கேயும் கிடைக்காது. அதே மாதிரி வெளியே கட்டப்பட்ட கற்களும் சரி இங்க கிடைக்கிற வாய்ப்பு இல்லை. அவரோட பேரும் கட்டி தொடங்கின ஆண்டு முடிக்கப்பட்டாங்க. அது உருதுல அதே மாதிரி உருது போயிட்டு அங்க இருக்காரு. ஆமா, அது
உருது போயிட்டு உருது வந்து இலக்கணம் பண்ண போயிட்டு வரும். அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் அதை படிச்சவங்க இந்த சமாஜ் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து யூடியூப்ல அதில் பார்த்து விஷயம் தெரிஞ்சு வருவாங்க. நவாபுகளுக்கு ஆலோசனை சொன்னவர் அவரு, அதாவது ஹாஜின்னு சொல்லுவாங்க. உங்களில் இருக்கிற குருமார்கள் வந்து வழி நடத்தி போறதுல அந்த குருமார்ல அங்க ஒருத்தர், அவர் பேர் என்ன சார்? அவர் பேரு ஹாஜி சாப்னு சொல்லுவாங்க. ஹாஜி சாப்னா அது இது பண்றவர், அது அதாவது வழிமுறைகளை கரெக்ட் பண்ணி கொடுக்குறவர் நான் மன்னர்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்திய இடம் வந்து சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்னன்னா, நவாபுகள் ஆளும் போது இங்க மொத்தமே வந்து இதுவாயிடுச்சு, சுருக்காடு ஆயிடுச்சு. அந்த சுருகாட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, முக்கியமானவங்க படைத்தலைவரிங்களோ அவங்களோ இவங்களோ இறந்துட்டாக்கா இங்க எடுத்துட்டு வந்து இதுதான் ஸ்பெஷாலிட்டி. இந்த இடத்துல தகனம் நமாஸ் முடிச்சுட்டு தகனம் பண்ணிட்டு போறதுக்காக சிறப்பு இடம் இருக்கு. மொத்தமே சீதாபுரி தோப்பாயிடுச்சு. அது பிரிட்டிஷ்காரங்களுக்கு அப்புறம் அப்படியே வந்து பட்டு போயிடுச்சு. இது என் தந்தை வந்து புதுப்பிச்சு, பி மாலிக் என்றவர் புதுப்பிச்சு, அவரோட சமாதி தான் அவர் புதுப்பிச்சு. அதுக்கப்புறம் நவாபுகளுக்கு எழுதி நவாபுகள் வந்து இங்கே பார்க்குறேன். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இங்கே பார்க்குறதுக்கு ஹைஸ்கூலில் மீட்டிங் வச்சாங்க. ஹைஸ்கூலில் மீட்டிங் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா மதத்தையும் கூப்பிட்டு பார்த்து பேசி இந்த இடத்த எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. மொத்தம் இருக்கிறவங்க மொத்தமே இன்னைக்கு 500 சில்லற வீடுகளும் அவரோட இதில் தான் இருக்கு. 500 சில்லற வீடுகளும் அவர் ஏழ்மையானவங்களுக்கு கொடுத்துட்டு போனாரு. அப்போ கொடுத்த இடங்கள் தான் இங்கே சுற்றி இருக்குது. இந்த போயட்ரியோட பேர் என்ன? அது பேர் வந்து என்னன்றது நான் சொல்றேன். ஓகே சார். அவர் வந்து அந்த உருது இலக்கணத்தை பண்ணதான் சொல்றாங்க. ஆனா தகவல் உண்மை அது. ஆனா எப்ப பண்ணாரு ஏது பண்றான்றது அது பட்டு போயிடுச்சு அப்படியே. இப்ப நாங்க பராமரிச்சு அதை சரி பண்ணி இப்ப எங்களால முடிஞ்சது நாங்க செய்யறோம். எங்களுக்கு உதவி அவர் செய்யற. ரெண்டாவது கடாமார் போன இருக்காரு, அவர் எங்களுக்கு என்ன தேவையோ சரி, வேற யாருக்கிட்ட டொனேஷனோ நன்கொடையோ நவாபுங்க பேர் இருக்கிறதுனால நாங்க யார்கிட்ட வாங்கல. இதோட எனக்கு மொத்த ஃபுல் இன்சார்ஜ் நான் தான். ஆற்காடு பிரிட்ஸோட நேரடி கண்காணிப்புல அவரோட அவரால் நியமிக்கப்பட்டவர் நான். இதுக்கு முன்னே என் தந்தை நியமிச்சிருந்தாரு, என் தந்தை பராமரிச்சிருந்தாரு. அவருக்கு அப்புறம் நான் பராமரிக்கிறேன். நீங்க எவ்வளவு வருஷமா சார்? 1996ல இருந்து பராமரிக்கிறேன். 96ல இருந்து நான் பராமரிச்சிருக்கேன். 96 10வது மாசம் 3ஆம் தேதியிலிருந்து நான் பராமரிக்கிறேன். சரி, இப்போ இதை பத்தி சொல்லிட்டீங்க. இந்த மசூதியை பத்தி சொல்லுங்க. இதுவும் ரொம்ப பழமையான. ஆமா ஆமா ஆமா, அந்த அவர் காலத்துல கட்டப்பட்ட மசூதி தான் இது. வந்து சுண்ணாம்பு, கடுக்காய், நம்ம நாட்டு முட்டை, இது மூணுத்தையும் கலவையா கலந்து கட்டப்பட்ட மசூதி. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா கூலிங் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வெயில் காலத்துல சூடு தரும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் கட்டினாங்க. இன்னைக்கு கூட பராமரிப்பு எல்லாம் நல்லா இருக்குது. உள்ள நீங்க போய் பார்த்து எடுக்கலாம். எல்லாம் நமாஸ் படிக்கிறதோ கொள்றதோ நிறைய பேர் வராங்க, நிறைய ஃபாரினர்ஸும் வராங்க, இந்தியன்ஸும் வராங்க, சரித்திரத்தை பற்றி படிக்கிறவங்க நிறைய பேர் வராங்க, வந்து பார்த்துட்டு போறாங்க. அவங்களும் இதை பத்தி எடுத்துட்டு போறாங்க. அவரும் அதே மாதிரி ஆற்காடு நவாபும் அங்க வரவங்க கிட்ட இங்க சொல்லி அவங்க கிட்ட கேட்கறாங்க, நாங்க உங்க ப்ராப்பர்ட்டியா பார்க்கணும்னா அவரு இங்க அனுப்புறாரு, நீங்க போய் பாருங்க, நாங்க உங்களுக்கு தேவையான செய்தி அமைச்சு அனுப்புறோம். வெளிநாட்டுல ஜெர்மன்ல இருந்து வராங்க, ஸ்வீட்ல இருந்து வராங்க, நிறைய பேர் பிடெக் பண்றவங்க. அதாவது இந்த சரித்திரத்தை பத்தி படிக்கிறவங்க ஆய்வு பண்ணி கட்டுரைங்க ஆய்வு பண்ணும்போது வந்து எழுதிப்பாங்க. ஆசிஃப் அலி சார் இங்கெல்லாம் வருவாங்க? இல்ல, ஒரு முறை அப்பா கூப்பிட்டுருக்காரு, எங்க அப்பா கூப்பிட்டுருக்காரு, வந்து அவர் நேரடியா பார்த்துட்டு போயிருக்காரு. அதோட இதெல்லாம் இருக்கு, நம்ம காட்டுறோம். அது கூட காட்டுங்க. வருங்காலத்துல இது இன்னும் பெரிய அளவுல பண்ற மாதிரி கண்டிப்பா பண்ணாங்க. இது வந்து எங்க மத ஆச்சாரப்படி உருவ வழிபாடு இல்லை. எங்க மதத்தோட ஆச்சாரத்தைப்படி உருவ வழிபாடு கூடாது. அதுதான் முக்கியமா வந்து இறைவனுக்கு இணை வைப்பது கூடாது. இறைவன் உருவம் தான். அதனால இதை வந்து நாங்க டெவலப் பண்ணா அது வேற மாதிரியா போயிடும். அதாவது ஒரு சமுதாய சாங்கியமா சடங்கா போயிடும். ஒரு சாமியார் பூனை கட்டி வச்சு டெய்லி பூனை அதட்டு வரான். அவர் இறந்த பின்னாலும் வர ரெண்டாவது குரு பையன் கூட சிஷ்யம் கூட பூனை கட்டி வச்சு தான் இது பண்ணுவாங்க. அவர் எதுக்கு பூனை கட்டினாரு அவருக்கு தான் தெரியும். ஆனா அது சடங்காயிடுச்சு, அது ஒரு இது ஆயிடுச்சு. அர்த்தமே இல்லாம ஒரு இது இருக்கக்கூடாது. எங்க ஜாதியை பொறுத்தளவு, எங்க மதத்தை பொறுத்தளவு உருவ வழிபாடுங்கிறது கண்டிப்பா கூடாது. ஆண்டவன் உருவம் தான், அவ்வளவு. அதனால வந்து அதை நான் டெவலப் பண்ணேன்னு இங்க வேற இது நடத்துறதுக்கு ப்ரேயர் நடத்துறதுக்கான திருப்தி இருக்காது. அந்த தியானத்துல வந்து அமைதி இருக்காது. இவங்க ஒண்ணு செய்வாங்க, அதை கட்டுப்படுத்த முடியாது. அதனால இரவு என்ன சொல்றேன்னா உருவ வழிபாடு கூடாது. ஆண்டவன் ஒருவனே, அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு அவன் தான் பெரியவன், வேற யாரும் பெரியவன் இல்லை. எல்லாரும் எங்க ஜாதியில ஒரே கியூல தான் நிக்கிறோம். அவன் ஏழையா இருந்தாலும் சரி, சவுதி மன்னனா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் அவன் பக்கத்துல தான் நமாஸ் போடுவான். அவன் சவுதி மன்னராக இருந்தாலும் அந்த வரிசையில் தான் நிற்கணும், பின்னால முன்னால போகும். அது ஆண்டவன் வகுத்த வழிபாடு. அங்கே பாகுபாடு இருக்கக்கூடாது, துணி பாகுபாடு இருக்கக்கூடாது, மத பாகுபாடு இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரன்ற பாகுபாடு இருக்கக்கூடாது.
அவன் யார் இருந்தாலும் நாங்கள் அலோவ் பண்ணுவோம். முஸ்லீம் இருந்தாலும், இந்து இருந்தாலும், கிறிஸ்டின் இருந்தாலும், அவர் யார் இருந்தாலும் நாங்கள் வந்து அவருக்கு வழி பண்ணோம். அவரை நிற்க வச்சு ஆண்டவனை வேண்டதுக்கான வழிமுறை பண்ணோம். அதுதான் எங்கள் மதத்தில் சிறப்பு. அதான் நவாப்கள்னாலே மத சார்பற்ற ஆட்சி தான் இந்தியாவை பண்ணாங்க. இந்தியா மொத்தம் டெல்லியிலேருந்து இந்தியா வரலும் கடைசி வரலும் அவங்க அதுதான் பண்ணாங்க. அதுக்கு உதாரணம் அக்பர், பாபர், அவங்களும் நிறைய பேர் பண்ணாங்க. இந்தியாவை அளந்தது கூட ஒரு முஸ்லீம் மன்னர் தான். முஸ்லீம் மன்னர் தான் வந்து இந்தியாவை மொத்தத்தையும் அளக்கிறார். அளந்து கல் நடுறாரு. அவரும் ஒரு முஸ்லீம் மன்னர். நிறைய முஸ்லீமுங்க பற்றி முதல்ல வழி வகுத்தது, வழி எடுத்துன்னு போனது, சாப்பாடு விஷயத்துலேருந்து உடை விஷயம் எல்லாம் இன்னைக்கு வரல முஸ்லீம் கலாச்சாரம் தான் நடக்குது. இப்போ கூட நீங்க துணியை பாருங்க, ஒன்னு தான் சொல்லுவாங்க, துப்பத்தா தான் சொல்லுவாங்க. எங்க ஜாதியை பத்தி நான் பெருமையா சொல்ல, ஆனா அது எல்லாத்துமே அவங்க தான் கொண்டாந்தது. வெளியில இருந்து வந்து சாப்பாடு இன்னைக்கு பிரியாணி பாருங்க, முஸ்லீம்கள், முகலாயர்கள் யாரும் இருக்கு. அதனால எல்லாமே கொண்டாடுறது அவங்க தான். எப்படின்னா வெளியே போகக்கூடிய ஒரு பாஷை அவங்களுக்கு இருந்துச்சு. ஒரு முஸ்லீம்ன்றவன் வந்து கடல் கடந்து எங்கேயும் போவோம், அவங்ககிட்ட அந்த பாஷை இருக்கு. நம்ம ஆளுங்க அதை கத்துக்கல, செய்யல, போகல, வரல. அவங்களுக்கு அந்த இது இல்லை, நட்புக்கு இல்லை. முஸ்லீம் நட்பு இருப்போம். அப்போ இப்போ பெங்களூர் போனால் நான் முஸ்லீம் பேசுவேன், கர்நாடகா போ ஆந்திரா போனால் நான் முஸ்லீம் பாஷை பேசுவேன். நீங்களும் இங்கிலீஷ் பேசுறீங்க, ஆனால் அது புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்காரங்களுக்கு. அதனால இவங்க கடல் கடந்து வந்தாங்க, வாணிபம் செய்தாங்க, நிறைய பரப்புனாங்க, இங்கே நிறைய செய்தாங்க. இன்னைக்கு டெல்லியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா மொத்தமே முஸ்லீம்கள் வகுப்பு தான். முஸ்லீம்கள் பண்ணிட்டு போனது தான் எல்லாருமே. இன்னைக்கு இருக்கிற ஹரியானாலேருந்து இன்னைக்கு இருக்கிற வழிபாடுகள் எல்லாம் முஸ்லீம்கள் வகுத்து. இப்போ நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன், நான் இன்னும் டெவலப் பண்ணலையா அப்படின்னு. ஏன்னா நான் வந்து இங்கே நவாப்போட சமாதி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியவே இல்லை. நவாப்போட சமாதி இங்கே இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். நாங்கள் வந்து இதை வழி நடத்தின்னு போகிறோம்னா முடிஞ்ச அளவு வந்து வழி நடத்தும் போது ஒழுங்கான வழியில் நடத்தின்னு போகணும். இது வந்து ஒரு பொறுப்பாளி, ஒரு பெரிய மனிதருக்கு இதை வந்து குமுறத்துக்கோ, இப்போ புத்த மதத்தில் சொல்லுவாங்க புத்தர் மட்டும்தான். அதில் புத்தர் வந்து யாரை வழிபட்ட அந்த வழி இல்லை, புத்தர் மட்டும்தான். புத்தரை வழிபடுறது கூட புத்தர் விரும்பல. கண்ணுக்கு தெரியாத பொருளை பற்றி அவர் எங்கேயுமே பேசல. அதனால ஆண்டவன் ஒருவங்க. இதை நாங்கள் வளர்த்தத்துலையோ இறக்கத்துலையோ எங்களுக்கு எந்த விதமான இது இல்லை. வரக்கூடிய சங்கதியை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதை வச்சோ, ஒரு உண்டி வச்சோ, ஒரு கலெக்ஷன் பண்ணியோ, ஒரு பாட்டு வச்சோ, ஒரு கச்சேரி வச்சோ, ஒரு மதம் மாதிரி அதை ஆக்கியோ, ஒரு சாமியார் ஆக்கியோ முடிஞ்சிச்சு. இறப்பு அவ்வளோதான். ஒரு மனுஷனோட இறப்பு, எவ்வளோ பணக்காரனா கூட இருக்கட்டும், ஏழையான அதோட திரும்ப அவனை மூழ்கி. அதுதான் எங்க இது. அவனை ஒரு குருவாக்குறதோ, ஒரு சாமியார் ஆக்குறதோ எங்க இதில் எல்லாம் இறைவன் படைப்புல எல்லாம் உண்டு. அதான் நான் சின்ன வயசுல இருந்ததா இருக்கட்டும், இப்போ படிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே நம்ம ஆற்காடு ரூல் பண்ணவங்க நவாப் அப்படின்னு தெரியும். அதுக்கு வந்து விளம்பர பத்திரத்துல தப்பான வழியில போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் விளம்பர பத்திரத்துல நான் வந்து இதை பாலிஷ் பண்றதுக்கு கூட நீங்க ஆளுங்க இருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நான் பாலிஷ் பண்ணி வச்ச உடனே ஒருத்தர் ஊதுவத்தி கொடுத்துருவாரு, ஒருத்தர் சாம்பிராணி போக போறேன்னு, இதை கொண்டு பயனடைஞ்சு வேற வழிக்கு எடுத்துன்னு போயிடும். இன்னைக்கு ஒருத்தர் செய்துட்டு போய் நாளைக்கு வேற வழிக்கு உண்டாகி தப்பான வழியில போயிட்டு பிரார்த்தனை பண்ணக்கூடிய இடம் இது. அவரோட நினைவா இது கட்டப்பட்டது. அவ்வளவுதான். ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்க சொன்னது எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு, விசிட் பண்ண வேண்டியது ரொம்ப நன்றி சார். எங்களோட கடமையும் அதுதான். எல்லா மத நல்லத்தோட இருக்கணும், எல்லா பொருளுமே எல்லாம் பார்க்கணும். இப்போ என் தந்தை இருந்தாரு, என் தந்தைக்கு வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் நான் பார்க்காத கோயிலுங்க, போகாத மூலஸ்தானம் இல்லை. இன்னைக்கு கூட எங்களுக்கு விருப்பமாகுது, நாங்கள் போய் பார்க்கணுமான்னு ஆசையா இருக்குது. ஆனா உள்ள கூட அனுப்பாங்க. இதெல்லாம் நீங்க காட்டுங்க ஜனங்க. மத நல்லிணத்தை பத்தி நாளைக்கு வரக்கூடிய சந்ததி வந்து இப்ப நம்ம எப்படி உறவா இருக்குமோ, இன்னைக்கு நீங்க வந்து எவ்வளவு உறவா எங்ககிட்ட இருக்கீங்களோ இதே மாதிரி நாங்களும் போனோம், நீங்களும் போனோம். இதை கொண்டு பயன்படுத்தி வேற யாரும் இது பண்ணக்கூடாது. அதுதான் மெயினா நீங்க எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும். சமுதாய நல்லிணத்தை பரப்பணும், வேற ஒண்ணு. ஓகே சார், ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும். நான் இதை எடுக்க ரொம்ப சந்தோஷமா தான் வந்தேன். ஏன்னா நம்ம ஊர் ஆண்ட மன்னர் அவரோட சமாதியை எடுக்க வந்தோம். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஆசிஃப் அலி சார் இருக்கார்ல, அவரோட இன்டர்வியூ கிடைச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும் சார். நீங்க அது வந்து அவர் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அவங்க ஏஜென்ட்டுங்க இருக்காங்க. அவங்க ஏஜென்ட்டுங்களுக்கு நாங்கள் தகவல் தெரியும், இந்த மாதிரி வந்தாங்க, இந்த மாதிரி நான் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், உங்களோட பொருளுங்கெல்லாம் பார்த்துருக்காங்க, உங்கள் கட்டடங்கள்லாம் பார்த்துருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிவிச்சா அவங்க எப்போ அவர் ஃப்ரீயாக இருக்காரு பார்த்து. இப்போ வந்து ஹஜ் மைன்ஸ் இந்த மாதம் எல்லாம் வந்து ஹஜ்ஜில் இருப்பார். அவர் மன்னர் பரம்பரையில் அவங்களுக்கு அங்கே மரியாதை. இப்போ போய் அங்கே தங்குவார். தங்கி எங்கள் இந்தியாவிலேருந்து வர மற்ற முஸ்லீம்களுக்கு, குறிப்பாக இவர் மூலமாக போனவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு. 25% நான் டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு. ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கு இவர் மூலியமாக இவர் போட்டார். அங்கே அந்த மன்னர் வந்து இவருக்கு வழங்குறாரு. அவங்க வரவங்களுக்கு தங்கறதுக்கு, கொள்றதுக்கு, வழிபாடுகளுக்கு
இவருக்கு அழிச்சதுனால இவங்களை பாதுகாத்துக்கு பார்க்கறதுக்கோசரம் அங்கே போய் தங்குறாரு. வரவங்க எப்படி வராங்க, அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸு சாப்பாடுங்க ஒழுங்கான முறையில் இந்தியாவிலேருந்து நம்ம சார்பாக வந்தவங்க கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்தாரு. பார்த்துட்டு ஹஜ்ஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேட் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன சொல்லுங்கள், நான் பர்மிஷன். ஏன்னா அவரோட இன்டர்வியூலாம் நாங்க பார்த்திருக்கோம், நிறைய அங்க இருக்கிற சேனல்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம ஊர்ல இருந்து ஆற்காடுல இருந்து போனா நம்மளுக்கும் கண்டிப்பா நான் அதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாக்கி தரேன். ஒரு நாள் பிடிச்சி தருவாரு, அந்த நாள் நீங்க போய் நேருங்க. ஓகே, ரொம்ப நன்றி.